உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று இரத்த மூலம் எதனால் ஏற்படுகிறது, அந்த இரத்த மூலத்தை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று இன்று பார்க்க இருக்கின்றோம். மூலநோய் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதாவது ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆசன வாயில் ஆக்சிஜன் செல்லாத பொழுது அங்கே அந்த ஆசனவாய் அதிக உஷ்ணத்தின் காரணமாக மூலநோய் வருவதற்கு காரணமாகின்றன. மலம் வரும்பொழுது உடனடியாக கழிக்காமல் அடக்கி வைத்திருக்கும் பொழுது அந்த மலமானது நாளடைவில் ஆசனவாயில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தி சதைகளை வளரச் செய்கின்றன. அவை மூலங்களாக மாறுகின்றன. மூலநோய் உள்மூலம் வெளிமூலம் என இரு வகையாக பிரிக்கப்படுகின்றன. முக்கியமாக அதிக காரம், அதிக புளிப்பு, அதிக உப்பு இவற்றையெல்லாம் சாப்பிட்டுவிட்டு எந்த விதமான உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்கும் பொழுது இந்த உணவில் உள்ள இரசாயன பொருட்கள் உடலில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி மூலநோயை வரவைக்கின்றன. அது மட்டுமல்லாமல் கடினமான உணவுகளை சாப்பிடும்போது மலச்சிக்கல் ஏற்படும். இந்த மலச்சிக்கல் மூலமாகவும் மூலநோய் வருகின்றன. இந்த மூலநோய் வந்துவிட்டால் உடல் உஷ்ணம் அதிகமாகும். உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் போது தலைவலி, கண் பார்வை மங்கல், அதிக கோபம், உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் என்று படிப்படியாக பல நோய்கள் வருவதற்கு காரணமாகின்றன. கோடை காலத்தில் உடல் அதிக உஷ்ணமாக இருக்கும்போது இந்த மூலநோய் பாதிப்புடையவர்களுக்கு அந்த மூலநோய் உள்ள இடத்தில் இரத்தம் கசியும். அதாவது ஆசன வாயிலிருந்து இரத்தம் கசிய ஆரம்பிக்கும். பொதுவாக மூலநோய் உடையவர்கள் மலம் கழிக்க செல்லும் பொழுது மலம் வரவில்லை என்றால் அதிகமாக முக்குவார்கள். அவ்வாறு முக்கும் பொழுது ஆசன வாயில் உள்ள நரம்புகளில் விரிசல் ஏற்பட்டாலும் அல்லது ஆசன வாயில் விரிசல் ஏற்பட்டாலும் இரத்தம் கசியும். இதைத்தான் இரத்த மூலம் என்கிறோம். மூலநோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் உடல் சூடு, மலம் வரும்போது கழிக்காமல் இருப்பது, அதிக காரம், புளிப்பு இது போன்ற உணவுகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது, இறைச்சி வகை உணவுகளையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது, இது போன்ற காரணங்களால் மூலநோய் வருகின்றன. இந்த மூலநோயை போக்குவதற்கு நாம் உண்ணக்கூடிய உணவில் தினசரி காய்கறிகளையும் கீரை வகைகளையும் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலுக்கு தேவையான நார்ச்சத்து கிடைக்கும். அந்த நார்ச்சத்து கிடைக்கும் போது மலச்சிக்கல் படிப்படியாக குறையும். மலச்சிக்கல் குறைந்தால் உடலில் ஏற்படக்கூடிய அதாவது மூலநோயால் வரக்கூடிய பலவிதமான பாதிப்புகள் படிப்படியாக குறையும். இந்த இரத்த மூலத்தை போக்குவதற்கு நெல்லிக்காய் சாறு, வெள்ளை வெங்காய சாறு, இஞ்சி சாறு, தேன் இவற்றையெல்லாம் சமநிலையாக எடுத்து கலந்து சாப்பிடும்போது மலச்சிக்கல் தீரும். இரத்த மூலமும் படிப்படியாக குறையும். அதற்கடுத்ததாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய சந்தன எண்ணெயை வாங்கி 100 மில்லி குளிர்ந்த நீரில் 2 துளி சந்தன எண்ணெய் விட்டு நன்றாக கலக்கி சாப்பிடும்போது இரத்த மூலம் படிப்படியாக குறையும். அதை போல சோற்று கற்றாழையில் உள்ளே இருக்கக்கூடிய சதைகளை நன்றாக எடுத்து 7 முறை சுத்தம் செய்துவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு விட்டு மோர் குடித்து வரும்போது மலச்சிக்கல், மூலநோய், இரத்த மூலம் படிப்படியாக குறையும். அடுத்ததாக கொய்யா வேரை எடுத்து தண்ணீரில் நன்றாக ஊற வைத்து அந்த நீரை கொண்டு ஆசனவாயை கழுவி வரும்போது இரத்த மூலம், வெளி மூலம், ஆசனவாயில் எரிச்சல், நமைச்சல், வெடிப்புகள் எல்லாம் படிப்படியாக குறையும். இரத்த மூலம் வந்துவிட்டால் நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு தேநீர் தயார் செய்து சாப்பிடும்பொழுது மலச்சிக்கல் தீரும், மூலநோய் தீரும், இரத்த மூலமும் படிப்படியாக குறையும். இந்த தேநீர் தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் முள்ளங்கி இலை, நெல்லிக்காய் சாறு, கொடிவேலி, வெட்டிவேர், கொய்யா மரத்தின் வேர் மற்றும் பனைவெல்லம். இப்பொழுது இந்த பொருட்களை கொண்டு ஒரு தேநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தேநீர் தயார் செய்வதற்கு முன்பாக இந்த பொருட்களில் அடங்கியுள்ள மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம். பொதுவாக முள்ளங்கி கிழங்கானது நீர்ச்சத்துடைய உணவாகும்.
நாம் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவில் முள்ளங்கி கிழங்கியும் சிறிதளவு உணவாக சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது சிறுநீரக மண்டலத்தில் எந்த பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்பை போக்கும். அதே போல சிறுநீரகத்தில் கல், சதையடைப்பு, கட்டிகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சரி செய்து சிறுநீரை நன்றாக வெளியேற்றும். அதை போல முள்ளங்கி கிழங்கில் உள்ள அந்த இலைகளானது வாத நோயை போக்குவதற்கும் மூல நோயை போக்குவதற்கும் பயன்படக்கூடியவை. முக்கியமாக இரத்த மூலத்தை போக்குவதற்கு மட்டும் இந்த இலைகள் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. வாத நோய் அதிகமாக இருக்கும் பொழுது முள்ளங்கி இலை சாறு ஒரு தேக்கரண்டி, கொடிவேலி இலை சாறு ஒரு தேக்கரண்டி, நுணா இலை சாறு ஒரு தேக்கரண்டி இவற்றை ஒன்றாக கலந்து சிறிதளவு சுக்குத்தூள் சேர்த்து நன்றாக களிம்பு போல் தயாரித்து வலியுள்ள இடத்தில் பற்று போடும்போது அந்த வலி படிப்படியாக குறையும். அதை போல மூல நோய் பாதிப்புள்ளவர்கள் ஆசன வாயில் பற்று போடும்போது அந்த வலியானது உடனடியாக குறையும். ஆசன வாயில் வெடிப்பு, இரத்தம் ஒழுகுதல் போன்ற பாதிப்புகள் இருந்தால் முள்ளங்கி இலை சாறு ஒரு தேக்கரண்டி, மாசிக்காயை சுட்டு கரியாக்கிய தூள் தேவையான அளவு இவை இரண்டையும் ஒன்றாக களிம்பு போல் தயார் செய்து அந்த ஆசன வாயில் பற்று போடும்போது அந்த வெடிப்பு படிப்படியாக குறையும். அதே போல முள்ளங்கி இலை சாறானது தினசரி காலையில் 1/4 தேக்கரண்டி அளவிற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்போது மலச்சிக்கலை போக்கும், இரத்த மூலத்தை படிப்படியாக குறைக்கும். இங்கே இரத்த மூலத்தை போக்குவதற்கு முள்ளங்கி இலை அதிக அளவில் பயன்படுவதால் முள்ளங்கி இலையையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் நெல்லிக்காய் சாறு. உடல் அதிக உஷ்ணமாகும் போது மலச்சிக்கல் ஏற்படும், மூல நோய் வரும். மூல நோய் வந்துவிட்டால் இரத்த மூலமாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. உடலின் உஷ்ணம் சமநிலையில் இருக்கும்போது மூல நோய் வருவது படிப்படியாக குறைக்கப்படும். நெல்லிக்காய் சாறு தினசரி காலையில் 1/4 தேக்கரண்டி அளவிற்கு தேவையான அளவு தேன் சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலுக்கு தேவையான நார்ச்சத்து கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் உடலின் உஷ்ணம் சமநிலையில் இருக்கும். உடல் உஷ்ணமடையாமல் இருக்கும்போது மூல நோய் வருவது அறவே தவிர்க்கப்படும். முக்கியமாக நெல்லிக்காயில் உள்ள சத்துக்கள் மலச்சிக்கலை போக்குவதற்கும் இரத்த மூலத்தை தவிர்ப்பதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. ஆகையால் நெல்லிக்காய் சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் கொய்யா வேர். கொய்யா மரத்தின் இலை, காய், பழம், பட்டை அனைத்துமே அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளவை. அதாவது மூல நோய் உடையவர்கள் முக்கிய மலங்கழிக்கும் போது அங்கே ஆசனவாயில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்படைந்து விரிவடைந்து அவற்றின் மூலமாக இரத்தம் வெளியேறும். அந்த இரத்தத்தை உடனடியாக நிறுத்துவதற்கு கொய்யா வேரை நன்றாக காய வைத்து தூள் செய்து எடுத்துக்கொள்ளவும். அதே போல மாசிக்காயை சுட்டு கரியாக்கி தூள் செய்து எடுத்துக்கொள்ளவும். கடுக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடி, தாண்டிக்காய் பொடி இவற்றையெல்லாம் சமன் எடையாக எடுத்து கலந்து வைத்து கொண்டு 1/2 தேக்கரண்டி விளக்கெண்ணெயில் தேவையான அளவு பொடியை சேர்த்து களிம்பு போல தயார் செய்து ஆசன வாயில் பூசி வரும்போது மூல நோயை அறவே போக்கும். இரத்த கசிவு, இரத்த மூலம், வெளிமூலம், உள்மூலம் எந்த பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பை இந்த மருந்து சரி செய்யக்கூடியது. இங்கே இரத்த மூலத்தை போக்குவதற்கு கொய்யா மரத்து வேர் அதிக அளவில் பயன்படுவதால் கொய்யா மரத்தின் வேரையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் கொடிவேலி. முக்கியமாக கொடிவேலியானது வாத நோயை போக்குவதற்கும் மலச்சிக்கலை போக்குவதற்கும் மூல நோய், இரத்த மூலம் இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் அதிக அளவில் பயன்படுகின்றன. அதே போல மலச்சிக்கலை போக்குவதற்கு கொடிவேலி, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இவற்றை சமன் எடையாக எடுத்து தூள் செய்து வைத்து கொண்டு உணவிற்கு முன்பாக 1/4 தேக்கரண்டி அளவிற்கு சாப்பிட்டு விட்டு வெந்நீர் குடித்து வரும்போது மலச்சிக்கலை போக்கும். முக்கியமாக இந்த மருந்தில் நார்ச்சத்து மிகுதியாக உள்ளது. நார்ச்சத்து அதிகமாக உள்ள மருந்து பொருளை சாப்பிடும்போது மலச்சிக்கல் படிப்படியாக குறையும். அது மட்டும் அல்லாமல் மூல நோயையும் இரத்த மூலத்தையும் போக்கக்கூடிய தன்மை கொடிவேலி வேருக்கு உண்டு. இங்கே இரத்த மூலத்தை போக்குவதற்கு கொடிவேலியில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுவதால் நாம் கொடிவேலியையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் வெட்டிவேர். உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தால்
மலச்சிக்கல், மூலநோய், இரத்த மூலம் வரும். இவற்றை போக்குவதற்கு வெட்டிவேர் அதிக அளவில் பயன்படுகின்றன. உடல் உஷ்ணத்தை போக்குவதற்கு ஒரு பிடி வெட்டிவேரை 1 லிட்டர் நீரில் நன்றாக ஊற வைத்து அந்த நீரை குடித்து வரும்போது உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும். அது மட்டுமல்லாமல் வயிற்றில் உள்ள கெட்ட வாயுவை வெளியேற்றும். இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள கெட்ட நீரை சிறுநீர் வழியாக வெளியேற்றும். மலச்சிக்கலை போக்கும். மூலநோய், இரத்த மூலம் இவற்றை போக்குவதற்கு வெட்டிவேரில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுவதால் வெட்டிவேரையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் பனைவெல்லம். மலச்சிக்கல், மூலநோய் பாதிப்புடையவர்களுக்கு உடல் வலி அதிகமாக இருக்கும். உடலில் இரும்புச்சத்து, ஃபோலிக் அமிலச்சத்து குறைவாக இருக்கும். அந்த சத்தை சமன் செய்வதற்கு பனைவெல்லம் அதிக அளவில் பயன்படுகின்றன. உடல் வலியை போக்குவதற்கும் ஆசன வாயில் ஏற்படக்கூடிய வலி, எரிச்சல், நமைச்சல் இவற்றை போக்குவதற்கும் பனைவெல்லம் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. அது மட்டுமல்லாமல் இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து ஒரு தேநீர் தயார் செய்து அந்த தேநீரோடு இந்த பனைவெல்லத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலம் கிடைக்கும். மலச்சிக்கல் படிப்படியாக குறையும். மூலநோய், இரத்த மூலம் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இந்த பனைவெல்லத்திற்கு உண்டு என்பதால் பனைவெல்லத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். இந்த பொருட்களை கொண்டு ஒரு தேநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தேநீர் தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக இரத்த மூலம் எதனால் வருகின்றது, அந்த இரத்த மூலத்தை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு தேநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தேநீர் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். முள்ளங்கி இலை 25 கிராம், கொய்யா வேர் 10 கிராம், கொடிவேலி வேர் 20 கிராம், வெட்டிவேர் 20 கிராம், நெல்லிக்காய் சாறு 2 தேக்கரண்டி, பனைவெல்லம் தேவையான அளவு. இந்த தேநீர் தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். வெட்டி வேர், கொடிவேலி வேர் மற்றும் கொய்யா வேரை 1-2ஆக இடித்து எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது நாம் இடித்து வைத்துள்ள பொருட்களை நீரில் சேர்க்கவும். அடுத்ததாக முள்ளங்கி இலைகளை சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு பனைவெல்லம் சேர்க்கவும். இப்பொழுது இந்த தேநீரை வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது 2 தேக்கரண்டி நெல்லிக்காய் சாறு சேர்க்கவும். மலச்சிக்கல், மூலநோய், இரத்த மூல பாதிப்பு இதுபோல பாதிப்புடையவர்களுக்கு இந்த மருந்து அதிக அளவில் நன்மை செய்யக்கூடியது. அதாவது கோடை காலத்தில் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது மூலநோய் பாதிப்புடையவர்களுக்கு இரத்த மூலம் வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த இரத்த மூலம் வந்துவிட்டால் இந்த தேநீர் தயார் செய்து காலை, மதியம், இரவு 3 வேளையும் 50 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்போது மலச்சிக்கல் தீரும், மூலநோய் தீரும், இரத்த மூலம் படிப்படியாக குறையும். அது மட்டுமல்லாமல் உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும். மலச்சிக்கல், மூலநோய் பாதிப்புடையவர்களுக்கு உடல் வலியும் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும். இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இந்த தேநீருக்கு உண்டு. இந்த தேநீரை காலை, மதியம், இரவு 3 வேளையும் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடல் உஷ்ணம், அதிக கோபம், மலச்சிக்கல்,
மூல நோய், இரத்த மூலம் போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. இரத்த மூலம் பாதிப்புடையவர்கள் இந்த தீநீரை காலை, மதியம், இரவு 3 வேளையும் உணவிற்கு முன்பாக 50 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, கோடை காலம் என்று வந்துவிட்டாலே உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அந்த உடல் உஷ்ணத்தின் காரணமாக பலவிதமான நோய் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அவற்றில் மூல நோய் பாதிப்புடையவர்களுக்கு இரத்தம் மூலமாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. அதாவது உடல் உஷ்ணம், மலச்சிக்கல் இவையெல்லாம் அதிகமாக இருக்கும்போது மலம் கழிக்கும்போது முக்கி மலம் கழிப்பார்கள். அவ்வாறு மலம் முக்கி கழிக்கும்போது ஆசன வாயில் உள்ள நரம்புகளில் விரிசல் ஏற்பட்டு இரத்தம் வெளியேறுவதற்கு வாய்ப்புண்டு. அதை போல ஆசன வாயில் விரிசல் ஏற்பட்டு இரத்தம் வருவதற்கும் வாய்ப்புண்டு. இவைதான் இரத்த மூலமாகும். இந்த மூல நோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அதிக காரம், அதிக புளிப்பு, அதிக உப்பு, அதிக இறைச்சி உணவுகள் இவற்றையெல்லாம் சாப்பிடும்போது உடல் உபாதையடைந்து மலச்சிக்கல் ஏற்படும். இந்த மலச்சிக்கல் காரணமாக மூல நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதை போல மலம் வரும்போது உடனடியாக கழிக்காமல் அடக்கி வைக்கும்போது மூல நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மலச்சிக்கலை போக்குவதற்கு நாம் உண்ணக்கூடிய உணவில் நார்ச்சத்துள்ள உணவுகளை எடுத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது மலச்சிக்கல் படிப்படியாக குறைந்துவிடும். இரத்த மூலம் என்று வந்துவிட்டால் அவற்றை போக்குவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்து அந்த தைலத்தை ஆசன வாயில் தடவி வரும்போது வெளி மூலம், இரத்த மூலம், அந்த இரத்த மூலத்தால் ஏற்பட்டுள்ள வெடிப்பு, விரிசல், புண்கள் இவையெல்லாம் விரைவாக போக்க முடியும். இந்த தைலம் தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் அந்தர தாமரை பூ, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், வெந்தயம் மற்றும் விளக்கெண்ணெய். அந்தர தாமரையானது கோயில்களிலும் பூங்காக்களிலும் வளரக்கூடிய மரம். இந்த பூவை பார்ப்பதற்கு தாமரை பூவின் நிறத்தை ஒத்திருக்கும். இது சிறிய அளவில் இருக்கக்கூடியது. இந்த பூவில் உள்ள சத்துக்கள் கட்டி, வீக்கம் இவற்றை ஆற்றக்கூடிய மருத்துவ பண்புகளை பெற்றுள்ளது. ஆசன வாயில் விரிசல், நமைச்சல், வெடிப்பு, அரிப்பு எந்த பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்பை சரி செய்வதோடு மூல நோயை போக்கக்கூடிய தன்மை அந்தர தாமரை பூவிற்கு உண்டு. ஆகையால் அந்தர தாமரை பூவை எடுத்து வைத்துள்ளோம். அதை போல கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த மூன்றும் சேர்ந்த கலவையானது ஒரு மிகச்சிறந்த ஆன்டிசெப்டிக்காக செயல்படக்கூடியவை. இந்த மூன்றும் சேர்ந்த கலவை திரிபலா என்பார்கள். மூல நோய் பாதிப்புடையவர்கள் இந்த திரிபலா சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அளவிற்கு 1 லிட்டர் தண்ணீரில் நன்றாக கொதிக்க வைத்து அந்த நீரை கொண்டு ஆசன வாயை கழுவி வரும்போது மூல நோயால் ஏற்பட்டுள்ள புண்கள் விரைவாக ஆறும். இங்கே ஆசன வாயில் ஏற்பட்டுள்ள புண்களை போக்குவதற்கும் மூல நோயை போக்குவதற்கும் இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் அதிக அளவில் பயன்படுவதால் அவற்றையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக வெந்தயம் அதிக குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய பொருள். இந்த வெந்தயத்தை விளக்கெண்ணெயில் சேர்த்து தைலமாக தயார் செய்து அந்த தைலத்தை ஆசன வாயில் தடவி வரும்போது உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும். மூல நோய், இரத்த மூலம் இவையும் படிப்படியாக குறையும். இப்பொழுது இந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்ய போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அந்தர தாமரை பூ 10 கிராம், கடுக்காய் 10 கிராம், நெல்லிவற்றல் 10 கிராம், தாண்டிக்காய் 10 கிராம், வெந்தயம் 15 கிராம், விளக்கெண்ணெய் 100 மில்லி. இந்த தைலம் தயார் செய்வதற்கு முன்பாக கடுக்காய், நெல்லிவற்றல், தாண்டிக்காய் இவற்றில் உள்ள விதைகளை நீக்கிவிட்டு தூள் செய்து வைத்து கொள்ளவும். இப்பொழுது இந்த தைலம் தயார் செய்வதற்கு முதலில் 100 மில்லி விளக்கெண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். இப்பொழுது நாம் தூள் செய்து வைத்துள்ள
பொருட்களை சேர்க்கவும். இப்பொழுது வெந்தயத்தை சேர்க்கவும். இப்பொழுது அந்தர தாமரை பூவை சேர்க்கவும். இந்த தைலத்தை சிறு தீயில் வைத்து சூடேற்றவும். இந்த தைலம் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். கோடை காலத்தில் அதிக உஷ்ணத்தின் காரணமாக மூலநோய் வரும். அந்த மூலநோய் தாக்குதல் அதிகமாகி இரத்த மூலமாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. அந்த இரத்த மூலம் பாதிப்புடையவர்கள் இந்த தைலத்தை இரவில் படுக்க போகும் முன் ஆசன வாயில் தடவி வரும்போது அந்த இரத்தம் கசிவது படிப்படியாக நிற்கும். அது மட்டுமல்லாமல் உடல் உஷ்ணம் குறையும். மூலநோய் இரத்தம் மூலம் எந்த பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்பை இந்த தைலம் சரி செய்யக்கூடியது. அதை போல பௌத்திர கட்டிகள் அதிகமாக பாதிப்புடையவர்களும் அந்த பௌத்திர கட்டியை நன்றாக துடைத்து விட்டு சுத்தம் செய்துவிட்டு அந்த புண்களின் மீது இந்த தைலத்தை பூசி வரும்போது பௌத்திர கட்டிகளும் படிப்படியாக குறையும். இரத்தம் மூலம் பௌத்திர கட்டி பாதிப்புடையவர்கள் இந்த தைலத்தை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.